வணக்கம், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். இன்னைக்கு என்ன சமையல்னா உருளைக்கிழங்கு போட்டு மோர் குழம்பு, அப்புறம் முட்டைக்கோஸ். என்னது முட்டைக்கோஸ் போட்டு என்னது இன்னைக்கு பருப்பு உஸ்லி, தக்காளி பருப்பு போட்டு ரசம், அவ்வளோதான். மாங்காய் ஊறுகாய், அவ்வளோ. பார்க்கலாமா இன்னைக்கு? இது வந்து மோர் குழம்புக்கு நான் அரைச்சிட்டு இருக்கேன். இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன்னா தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி, அவ்வளோதான். இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் மோர் வந்து புளிச்ச மோரோ இல்லை இந்த நெய்க்கு வந்து இது பண்ணுவாள்ல, நெய் எடுப்பா இல்லையா, அந்த மோரோ கிடையாது. நான் உர விடுவேன். நைட்டு உர விட்டு எடுத்து அந்த மோரை தான் வந்து சிலுப்பி வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ அந்த மோரில் தான் நான் எப்போயுமே வந்து மோர் குழம்பு பண்ணுவேன். அதுதான் நான் சூப்பராக இருக்கும். அதுதான் சரி. இப்போது ஓகே, இப்போது அரைச்சதையும் இந்த பாத்திரத்தில் நான் விட்டுன்றேன். இந்த மோர் சிலுப்பின்றதையும் இதில் நான் விட்டுன்றேன். மிளகா வந்து இதில் 3 தான் போட்டிருக்கேன். இதில் ஏன்னா சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிடுவா, அதனால் 3 தான் போட்டிருக்கேன். இஞ்சி வந்து 1 இன்ச்சு இஞ்சி போடணும். 1 இன்ச்சுக்கு வந்து இருக்கிற இஞ்சியே போடணும். இதுலேயே மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் லைட்டாக. போட்டுட்டு அதுக்குண்டான கரண்டியை நல்லா கலந்துடலாம். விட்டுட்டு உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு போகிறோம், இங்கே 4 பேர் தான் சாப்பிட போகிறோம். அதனால் ஒன்று எடுத்து அதை வந்து 4 ஆயிட்டாக கட் பண்ணி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். இல்லை பண்ண போகிற பாண்டிலியில் அதை அப்படியே விட்டுன்றலாம். அவ்வளோதான். இது வந்து பொங்கி வரணும். பொங்கி வந்து இதே பாத்திரத்தில் எடுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து தாளிச்சு கொட்டணும். எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, இது 2 மட்டும் தாளிச்சு கொட்டி மூடி வச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் இந்த மோர் குழம்பு. அப்புறம் இந்த சைடு தக்காளி பழம் ரசம், தக்காளியும் பருப்பும் போட்டு ரசம். முதல்ல மஞ்சள் பொடி, பெருங்காயம் நல்லா எவ்வளோ பெருங்காயம், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா நடுவில் இப்படி கீறிண்டு இப்படி போட்டுக்கணும். கருவேப்பிலை, உப்பு இவ்வளோ சரியா. அப்புறம் ரசப்பொடி. இது ரசப்பொடி என்னென்னா, நான் வந்து குழம்பு பொடியவே நான் போட மாட்டேன். ரசத்துக்குன்னு நான் வந்து தனியாக திரிப்பேன் நான். அது வந்து 2 ஸ்பூன் ரசப்பொடி. அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை இறக்கும் போதும் போடணும், முன்னாடியும் கொஞ்சம் போடணும். அப்போ தான் வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அலம்பி வச்சுருக்கேன். அலம்புனதை இப்போ 2-4 இந்த மாதிரி கைனாலேயே அப்படியே கிள்ளி போட்டுடலாம். இதுக்காக கத்தி, அருவாமனை அதெல்லாம் ஒன்றும் தேட வேண்டாம். அப்படியே கையில் போட்டுட்டு தக்காளி பழம் வந்து நான் என்னென்னா, எல்லோரும் நறுக்கி தான் போடுவேன். நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், மிக்சியில் அரைச்சிடுவேன். அரைச்சி விட்டுடுவேன். ஹோட்டலெல்லாம் அப்படி தான் பண்ணுவாள். தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி விட்ருவாள். நான் வந்து 1-2 அரைச்சி விட்ருவேன். 1-2 இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் புளி கரைச்சி விடணும். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து
கரைச்சி விட்டுட்டோம்னா கொதி வந்து பருப்பு தண்ணி விட்டு தாளித்து கொட்டி இறக்கணும். தாளிக்கிறச்ச கொஞ்சம் ஜீரம், தாளிக்கிறதுக்கு முன்னாடி மிளகு ஜீரகம் பொடி பண்ணி போட்டு இறக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி தக்காளி பழம் அரைச்சி விட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் விட வாங்குகிற ரசத்தை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர்லாம் தக்காளி பழத்தை அப்படியே எடுத்து போட்டுருவோம். அதை நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டோம்னா, தட்டில் போட்டால் எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி அரைச்சி விட்டுட்டோம்னா ரசமும் நல்லா இருக்கும். எடுத்தும் போட மாட்டான். அதுக்காக தான். இந்த சைடு ரசம் வச்சாச்சு. ரசம் வைக்கிறச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு வைங்கோ. ரொம்ப அதில் ஃப்ளேம் படுற மாதிரி வச்சோம்னாக்கா, ஏன்னா இது ஈயச்சொம்பு இல்லையா, சீக்கிரம் வந்து உருகிடும் அப்படின்னு சொல்லுவாள். டைரெக்டாக எல்லாமே போட்டுட்டு தான் ரசச்சொம்பாக வைக்கணும், ஈயச்சொம்பாக வைக்கணும். அது அடுப்பில் வச்சு ஒவ்வொன்றா போடக்கூடாது. எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வைக்கணும். அதை ஒரு ஸ்டாண்டு போட்டு வைக்கிறது சேஃப். குழம்பு கொதிக்கிறது, அவ்வளோதான். பொங்கிட்டு வர்ற ஸ்டேஜில் பொங்கிடுது. நான் கரண்டி போட்டோன்னா அடங்கிடுது. அவ்வளோதான். இந்த பொங்கிட்டு வருதா, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் மோர் குழம்பு. குழம்பிட்டு தாளிச்சுக்கணும். போட்டு பருப்பு ஊசலி பண்ணினேன் இன்றைக்கி. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னால் இன்னொரு நாள் நான் பண்ணுறச்சே நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். முட்டைக்கோஸ் 4 பேருக்கு 4-5 பேருக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது வெங்காயம் ஏன்னா முட்டைக்கோஸோட வெங்காயத்தையும் சேர்த்து போடுறச்சே ஒரு ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். அந்த அரோமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன நான் அரைச்சி விட்ருக்கேன்னா, துவரம்பருப்பு, வத்த மிளகா ஒரு 4 வத்த மிளகா ரெண்டையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 1 ஹவர் ஊறின உடனே மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு, முதல்ல வந்து முட்டைக்கோஸ் இப்போது மோர் குழம்புக்கு தாளிச்சு கொட்டிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போரும். இதை வச்சுட்டா இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான் வச்சுட்டு. ரசம் கொதிச்சுட்டு கொதிச்சுடுத்து. இப்போ இந்த டயத்தில் பருப்பு ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் பருப்பு வேக வைக்கும் போது என்னென்ன போடணும்னா, மஞ்சப்பொடி, பெருங்காயம், ஒரு பிஞ்சு வெந்தயம், அவ்வளோதான். ஜீரகம் போட்டு இந்த வெந்தயம்லாம் போடுறதுனால அந்த பிளேட்டு ஓப்பன் பண்ணும்போதே நல்ல கமகமான வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ விட்டுடலாம். முதல்ல தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கி வந்துடும். பொங்கிட்டு வரச்ச அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு ஜீரகம் பொடிச்சு அதில் போடணும், கொத்தமல்லி தழை போடணும், 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு மட்டும் தாளித்து கொட்டணும். அவ்வளோதான். ரசமும் முடிஞ்சது. இன்றைக்கி சமையல் முடிஞ்சது. கொஞ்சம் ஜீரம், கொஞ்சம் மிளகு, எவ்வளோதான். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரைச்ச அந்த பொடி இருக்கு இல்லையா, மிளகு ஜீரம், அதை வந்து பாதி இதில் போட்டுன்ட்டு தாளித்து கொட்டுறோம் இல்லையா கடுகு, அதில் இந்த பாதியை போட்டு இறக்கணும். இப்பையும் கொஞ்சம் போடணும். ஒரு ஸ்பூன் நெய் போடும், கொஞ்சமாக போடும் நெய். கடுகு, அந்த பொடிச்சு வச்ச மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை,
எடுத்து காய்ச்சிட்டு போடுவோம். காய்ச்சி கொட்டிட்டு உடனே மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு போட்டு மோர் குழம்பு, தக்காளி பருப்பு ரசம், முட்டைக்கோஸ் பருப்பு உசிலி. ஸோ இன்னைக்கு லஞ்ச் முடிஞ்சது. முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.